ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காவேரி இருந்துட்டு ஸ்கூலில் பார்த்த அந்த பொண்ணை பற்றி கங்கா கிட்டே ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம சாரதாக்கு ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷோபாவில் உட்காந்து அவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம காவேரி கங்கா கிட்டே பேசிட்டு சாரதா கிட்டே வந்து, மா அந்த பொண்ணை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குதுமா, என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியலமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை பார்க்குமோ சாரதா அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. மா என்னமாச்சு, எதுக்காகமா அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு காவேரி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த இத்தனை வருஷமா நான் மறைச்சிட்டேன் காவேரி, என்ன மன்னிச்சிரு காவேரி அப்படின்னு பயங்கரமா அழுகவும், மா என்னத்தம்மா மறைச்ச, எதுக்காகமா இப்படி அழுதுகிட்டே இருக்க, இங்க பாருடி, இத்தனை நாள் வரைக்கும் உன்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சது ரொம்ப பெரிய தப்பு தான், என்ன மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறாங்க. மா இந்த மாதிரி மொட்டையா சொல்லாம எனக்கு முழுசா என்னன்னு சொல்லுமா, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எந்த விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்ச சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, ஸ்கூல்ல ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னல, அந்த பொண்ணு ஏதோ என்னோட ஏதோ ரத்த சொந்தம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னல்லடி, உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி உனக்கு ஒரு பொண்ணு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு காவேரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. மா என்னம்மா சொல்ற, நீ சொல்றது பொய் தானே, சும்மா தானே சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லடி நான் பொய்யெல்லாம் சொல்லலை, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, உனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, ஆனால் உனக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில் உன்னோட புருஷன் இறந்துட்டாருடி, இந்த விஷயத்த உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாம தான் உன்கிட்ட அந்த விஷயத்த இத்தனை வருஷமாக சொல்லலடி. மா என்னோட புருஷன் இறந்துட்டாருன்னு சொல்கிற, ஆனால் என் குழந்தை எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு காவேரி, அதாவது உனக்கு ஞாபகம் மறதின்றதுனால அந்த குழந்தைய உன்னோட புருஷன் வீட்டுக்காரே, அதாவது புருஷன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வாங்கிட்டு போயிட்டாங்க காவேரி. சரி, இந்த குழந்தை யாருன்னு அதாவது நீ கேட்டால் உனக்கு பதில் சொல்ல முடியாதுன்றதுக்காக தான் நான் அவங்கக்கிட்டே அந்த குழந்தைய கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், மா நீ முட்டாளாமா, எதுக்காகம்மா என்னோட குழந்தைய அவங்க கிட்ட விட்டுட்டு வந்தேன், அவங்களோட அப்பா இருந்திருந்தா கூட பரவாயில்ல, அப்பா இல்லாம அவங்க கிட்ட எப்படிம்மா என்னோட குழந்தைய விட்டுட்டு வந்தேன், அவங்க என்னோட குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்கன்னு என்னம்மா நிச்சயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இங்க பாரடி காவேரி, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான், இருந்தாலையும் நீ இருந்த சூழ்நிலை அப்படிடி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, எந்த சூழ்நிலையா இருந்திருந்தாலையும் எனக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும், நான் அப்பவே என் குழந்தைய தேடி நான் போயிருப்பேன்ல, என்னம்மா இது, இங்கே பாருமா, என் குழந்தைய நான் பார்த்தே ஆகணும், இப்போது என் குழந்தை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, நானும் என் பேத்தியை ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு முயற்சி பண்ணிக்கிட்டு தாண்டி இருக்கேன், ஆனால் அவங்கள பற்றி எந்த ஒரு தகவலும் எனக்கு கிடைக்கவே இல்லடி. இப்போது நீ ஸ்கூலில் ஒரு பொண்ணு பார்த்தேன், அந்த பொண்ணு வந்து என்கிட்ட அவ்வளோ நல்லா ஒட்டிக்கிச்சு, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தல்லடி, அந்த குழந்தை உன்னோட குழந்தைய இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, அந்த குழந்தைக்கு அப்பா இருக்காங்கம்மா, அவங்க அப்பா தான் வந்து அந்த குழந்தைய ஸ்கூல்லையே விட்டுட்டு போனாங்க, அப்படியாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிடுறாங்க நம்ம காவேரி. இங்கே பாருமா, என் குழந்தைய நான் பார்த்தே ஆகணும், இன்னும் கொஞ்ச நாளில் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி என் குழந்தைய கண்ணு முன்னாடி வந்து நிற்க வைக்கிற சரியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக போய் கதவை சாத்திக்கிறாங்க ரூமில். அதுக்கப்புறம் காவேரி, ஏன்னா மன்னிச்சிடடி, கதவை ஏண்டி சாத்துற, வாடி வெளியே பேசிக்கலாம் வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் நம்ம காவேரிக்கு பயங்கரமான அழுகை, ஓன்னு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு கங்காவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. கங்கா, என்னால் அவள் விஷயத்த மறைக்க முடியலடி, இப்படி தாண்டி நடந்துச்சு, நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், இப்போது அவள் உள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டாடி, இப்போது என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியலடி, சரிம்மா நான் ஃபோன் பண்ணுறேன் வைமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் காவேரி ஃபோனை எடுக்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, திரும்ப நம்ம சாரதாக்கே ஃபோன் பண்ணிம்மா என்னம்மா சொல்லி வச்ச, காவேரி ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவளை ஃபஸ்ட்டு கதவை திறக்க சொல்லுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரடி, நானும் அதை தாண்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவள் அதுக்கு கதவு காதில் விழவே மாட்டேங்குது, அவள் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கா, அவள் அழுறதை பார்த்துட்டு என்னால் தாங்க முடியலடி அப்படின்னு சொல்லவும், மா உன்னை யாருமா எல்லா விஷயத்தையும் சொல்ல சொன்னது, இப்போ பார்த்தியா காவேரி எப்படி அழுதுகிட்டு இருக்கான்னு, அவள் அழுது அவளுக்கு ஏதாச்சும் ஆக போதுமா, முதல்ல கதவை திறந்து விட சொல்லுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரடி, நான் இப்போ ஒரு விஷயத்த அவகிட்ட சொல்ல போகிறேன், இப்போ குழந்தை கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவள் கதவை திறப்பா,
நான் போய் அதை சொல்லி அவளை கதவை திறக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவு கிட்ட போயிட்டு, காவேரி குழந்தை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுடி காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர சந்தோஷமாக வெளியே வந்து, அதாவது ஓடி வந்து கதவை திறந்து வெளியே பார்க்குறாங்க. மா எங்கே இருக்கம்மா என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே இங்கே பாரு காவேரி, குழந்தை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், இப்படி நீ கதவை சாத்திக்காதடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ இந்த ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லியிருக்க கூடாது தான், ஆனாலும் என்னால் தாங்க முடியலடி. நீ இப்படி அந்த குழந்தைய பற்றி பேசிக்கிட்டே இருந்தியா, அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் நான் உன்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன். உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதாடி, உன்னோட வீட்டுக்கார முகம் ஞாபகம், அதுக்கப்புறம் உனக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் வருதா இல்லையாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம காவேரி யோசிச்சு பார்க்குறாங்கம்மா, எனக்கு எந்த ஒரு ஞாபகமும் வரலம்மா, என் வாழ்க்கை எதுக்காகம்மா இப்படியெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு காவேரி, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பசுபதி தான். பசுபதியால் தான் உன்னோட வீட்டுக்காரர் இப்போது உன்னை விட்டு எங்கே சாமி கிட்ட போயிட்டாங்க. அந்த பசுபதியால் தான் உன்னோட வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே, மா அந்த பசுபதியை நான் சும்மாவே விட மாட்டேம்மா, என்னோட குழந்தைய பிரிஞ்சு என் புருஷனை இழந்து நான் இப்போ நிற்கிறேன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தானே. என் அப்பாவையும் உயிரோடு இல்லாமல் ஆக்கினவன் இப்போது என்னோட புருஷன் என் குழந்தைன்னு யாருமே என் கூட இல்லாத மாதிரி ஆக்கிட்டானமே, அவன் நல்லாவே இருக்க மாட்டாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு காவேரி, நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போ, கண்டிப்பாக உன்னோட குழந்தை உன்கிட்ட வந்து சேரும், நீ கவலைப்படாமல் நீ ஸ்கூலுக்கு போ காவேரி. நேற்று தான் ஃபஸ்ட்டு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன், இன்றைக்கி லீவும் போட முடியாது, அதனால் நீ ஸ்கூலுக்கு கிளம்பு காவேரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, காவேரி ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. போன உடனே ஏதோ பறி கொடுத்த மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காவேரி, அதாவது குட்டி காவேரியை கூட்டிகிட்டு வந்து விஜய் இருந்துட்டு ஸ்கூலில் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குட்டி காவேரி வராங்க. வந்த உடனே நம்ம காவேரி கிட்ட, மேம் ஏன் மேம் நீங்கள் நான் வந்த உடனே நிறைய பேசுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க, என்னாச்சு மேம், வீட்டில் ஏதாச்சும் சண்டையா மேம், அம்மா ஏதாச்சும் திட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா தங்கம், என்னடா இவ்வளோ பேசுகிற நீ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் உக்காந்துக்கிட்டு இருந்தேன், சாப்பிட்டியடா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் மேடம், நான் உங்களை பார்க்கறதுக்காகவே ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வந்துட்டேன் தெரியுமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கணும் போல இருக்கு, என்னன்னே தெரியல மேம் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம காவேரி இருந்துட்டு, இவ தான் என்னோட பொண்ணா இருப்பாளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இங்க பாருடா, உனக்கு அம்மா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மேம், நானும் என்னோட அப்பா கிட்ட எத்தனையோ நாளா என்னோட அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன், ஆனா அம்மா எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு இப்போ வரைக்கும் அப்பா என்கிட்ட சொன்னதே கிடையாது. நானும் அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க போங்கன்னு தான் என்னோட அப்பா கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், ஆனா அதுக்கு நேரம் வரும், வெயிட் பண்ணணும் அப்படின்னு எங்கள் அப்பா என்னென்னமோ சொல்லி என்னோட வாயை அடைச்சிருவாரு, நானும் எதுவுமே கேட்க மாட்டேன் மேம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே காவேரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதாவது தன்னோட புருஷனோட முகமும் ஞாபகம் இல்லையே, சரி உன்னோட அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து பிரின்சிபல் வந்துடுறாங்க. காவேரி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம அம்மா இருந்துட்டு போயிட்டு அவங்க இடத்துல உட்காந்துடுறாங்க. நம்ம பிரின்சிபல் மேம் வந்த உடனே, காவேரி கிளாஸ் எல்லாம் எப்படி போகுது காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கவும், மேம் ரொம்ப நல்லா இருக்கு மேம், பசங்கள்லாம் நான் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்குறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க மேம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு காவேரி, பசங்க எல்லாரும் ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் நீ புதுசாக வந்திருக்கனால தான் இப்போது 2 நாளைக்கு மட்டும் உன்னோட பேச்சை கேட்குற மாதிரி கேட்பாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட மதிக்கவே மாட்டாங்க, அதனால் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. மேம் சரிங்க மேம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரி கிளாஸை பார்த்துக்கோங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பசங்களுக்கு ரைம்ஸு பாட்டு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி பண்ணுற ரியாக்ஷன் எல்லாத்தையும் பார்த்து நம்ம அம்மு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, ஸ்கூல் முடிஞ்சு அம்மு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போகிற நேரம் நம்ம காவேரி கிட்ட, மேம் உங்கள் கூடவே இருக்கணும் போல இருக்குது, என்னன்னு தெரியல
முடியல மேம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசவும், இங்கே பாருடாமோ, நாளைக்கு காலையிலேயே நீ சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வந்துரு, நீயும் நானும் சீக்கிரமாக வந்துடுறேன், நீ நானும் ஸ்கூலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சரியா அப்படின்னு சொல்லவும், சரிங்க மேம், சாட்டர்டே சண்டே ஏதாச்சும் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா மேம், ப்ளீஸ் மேம், என்னோட அப்பா தாத்தா என்னோட வீட்டில் வேலை செய்கிற ஆன்ட்டி எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க தெரியுமா, அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அவங்கள எல்லாருமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம காவேரி இருந்துட்டு, கண்டிப்பாட தங்கம், நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே நான் பேசுகிறேன் சரியா அப்படின்னு சொல்லவும், சரிங்க மேம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் இப்போ வீட்டுக்கு போவா, அப்பா என்னை கூட்டிகிட்டு போக வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, நான் கிளம்புறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வெளியே போன உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, என்ன காவேரி, என்ன எல்லா பசங்களும் சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறாங்க, நீ மட்டும் லேட்டாக வேற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி வாங்கப்பா காரில் பேசலாம், வெளியே நின்றுக்கிட்டே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. காரில் ஏறின உடனே, என்ன காவேரி அமைதியாகவே இருக்க, எதுவுமே அப்பா கிட்ட பேச மாட்டேங்கிற, என்னாச்சு, ஸ்கூலில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு அப்பா கிட்ட சொல்லுவேன்னு பார்த்தா, ஆனால் நீ எதுவுமே பேசாமல் அமைதியாகவே வர, உனக்கு என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா உங்ககிட்ட நான் சொல்லணும்னு தான் நினச்சேன், அந்த ஸ்கூலில் ஒரு கிளாஸ் மேம், அந்த மேம் கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குதுப்பா, அவங்கள விட்டு வர எனக்கு மனசே இல்லை தெரியுமா, அவங்களையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாமாப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அப்படியாடா, உன்னோட கிளாஸ் மேம் உன்கிட்ட என்னென்னலாம் சொன்னாங்க, இங்கே பாருங்கப்பா, மற்ற பசங்கக்கிட்ட இல்லாமல் மற்ற பசங்கக்கிட்ட எல்லார்கிட்டேயும் வேறு மாதிரி இருக்காங்க, ஆனால் என்கிட்ட மட்டும் வேறு மாதிரி இருக்கிறாங்கப்பா, ரொம்ப அன்பாக இருக்காங்க, அவங்க பேசுகிறது, அவங்க சிரிக்கிறது, அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அவங்க நம்ம வீட்டிலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் அவங்கள என்னோட அம்மாவா நீங்கள் ஏற்றுக்கிறீங்களாப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு பயங்கரமாக எமோஷனல் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு அதாவது நம்ம அம்முவை பற்றியே யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, என்ன காவேரி ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டியா, நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கொண்டு வந்து நம்ம காவேரி கிட்ட கொடுக்கவும், காவேரி ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. காவேரி என்ன ஆச்சு காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா எனக்கு அந்த பொண்ணு ஞாபகமாகவே இருக்குமா அப்படின்னு சொல்லவும், காவேரி அந்த பொண்ணு ஞாபகமாகவே இருக்காடி, அந்த பொண்ணு உன்னோட பொண்ணாக இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக தாண்டி இருக்குது, அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போய் பார்த்துட்டு வாயா, கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தனா கண்டிப்பாக உனக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணு என்னை வீட்டுக்கு கூட்டுச்சுமா, சாட்டர்டே சண்டே நீங்கள் என்னோட வீட்டுக்கு வரீங்களான்னு கேட்டுச்சு, நான் கண்டிப்பாக வரேன், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே நான் பேசுகிறேன்னு சொன்னம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி, இந்த ஞாயிற்றுக்கிழமை நீ போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறீ, அப்பதான் உன்னோட மனசும் நிம்மதியாகும், அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேரையும் நீ தெரிஞ்சுக்கோ, உன்னோட புருஷன் பேரு விஜய் தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுதான்மா, அந்த விஜய்ன்ற பேரை கேட்டாவே எனக்கு ஏதாவது ஒரு மாதிரி என்னென்னமோ கடந்த காலத்தில் என்னமோ நடந்த மாதிரியே இருக்கும், ஆனால் என்ன நடந்துச்சுன்னு மட்டும் ஞாபகமே இருக்காதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம விஜய் அதாவது காவேரிக்கு அதாவது சாரதாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. சரிடி, சரி போய் நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு வராங்க. அப்படியே அதாவது ஃப்ரைடேவும் முடிஞ்சிடுது. சாட்டர்டே அதாவது ஃப்ரைடே ஈவினிங் வந்துட்டு நம்ம காவேரி கிட்ட, இங்கே பாருங்கள் மேம், நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு வரணும் மேம், நீங்கள் வரேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, அதனால் நீங்கள் வீட்டுக்கு வந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிடா தங்கம், உங்களோட வீட்டு அட்ரஸ் கொடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கேட்கவும், நம்ம குட்டி காவேரியும் நம்ம காவேரி கிட்ட அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டு சாரதா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம சாரதாவும் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே பாரு காவேரி, நாளைக்கு போன உடனே உன்னோட பொண்ணு தானான்னு நீ அடையாளம் பார்த்துடணும், உன்னோட புருஷனோட ஃபோட்டோ நீ பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே, என் புருஷனோட ஃபோட்டோ எனக்கு பார்க்கணும் போலதாம்மா இருக்குது, எனக்கு காட்டுறியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கங்காவுக்கு ஃபோன் பண்ணி கேளுடி, இல்லை வேண்டாம், நாளைக்கு நீ அங்கே போயிட்டு வந்துடு, அதுக்கப்புறம் நான் இங்கவே தேடி வைக்கிறேன், எங்கேயோ ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன், நான் தேடி வைக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம
காவேரி இருந்துட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. அடித்த உடனே நம்ம சாந்தி அம்மா தான் வந்து கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே யாரம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா இது அம்மோட கிளாஸ் டீச்சர் நான், அவள் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படிங்களா மேம், வாங்க மேம் உள்ளே வாங்க, காவேரி காவேரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நம்ம காவேரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அம்மும் வராங்க. அம்மு வந்த உடனே டீச்சரை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமாக ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. தங்கம் வாடா தங்கம், மேம் நீங்கள் வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மேம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்குவோம். அதுக்கப்புறம் காவேரி திரும்பி, அதாவது ஆப்போசிட்டில் இருக்காங்க. நம்ம விஜய் இருந்துட்டு, அம்மோ என்ன அம்மோ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே அப்பா என்னோட கிளாஸ் மிஸ் வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம விஜய் இருந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனே காவேரியை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷம். நம்ம விஜய் தான், அதாவது நம்மளோட புருஷன் தான் அப்படின்னு காவேரி யோசிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ